ஹாய் குட்டீஸ். ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்கைல குட்டியா ஒரு ஸ்டார் இருந்துச்சாம். அந்த ஸ்டார் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டாருக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏன் மற்ற ஸ்டார்ஸ் மாதிரி ரொம்ப பெருசாக ஷைனிங்காக இல்லை, நான் ரொம்ப குட்டியாக இருக்கேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துச்சாம். அப்போது காட் அதுக்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ குட்டியாக இருந்தாலும் ஷைனிங்காக இருக்க, நீ கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஆனாலும் அது மனசு கேட்கவே இல்லையாம். திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருந்துச்சாம். நான் வந்து இன்னும் குட்டியாக தான் இருக்கேன், என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க, நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துச்சாம். அப்போது காட் என்ன சொன்னாங்கன்னா, எர்த்தில் வந்து ஹியூமன் வந்து நிறையா பாவம் பண்ணதுனால அந்த பாவத்திலேருந்து அவங்கள மீட்கிறதுக்காக ஜீசஸ் வந்து பெத்லஹேமில் பேபியாக பிறந்தாங்க. அந்த டைமில் நிறைய பேர் வந்து பேபி ஜீசஸை பார்க்குறதுக்காக வேறு வேறு இடத்துலேருந்து வந்தாங்க. அப்போது சாஸ்திரிகளுக்கு வந்து பேபி ஜீசஸ் இருக்கிற இடத்த காட்டினது ஒரு ஸ்டார் தான். அந்த ஸ்டாரும் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக ஷைனிங்காக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு கொடுத்த வேலையை அது பர்ஃபெக்டாக பண்ணுச்சு. எந்த சூழ்நிலையிலையும் தன்னை நினச்சி ரொம்ப குறைவாக மதிப்பிடல, ரொம்ப பெருமையாக தான் ஃபீல் பண்ணுச்சு. அந்த மாதிரி தான் அது குட்டியாக இருந்தாலும் அது அவ்வளோ ஷைனிங்காக அவங்களுக்கு அவ்வளோ நாள் வழிகாட்டுச்சு. அந்த மாதிரி தான் நீயும் குட்டியாக இருந்தாலும் நீ வந்து ஷைனிங்காக தான் இருக்க, மற்ற ஸ்டார்ஸ் கூட உன்னை கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஸோ குட்டீஸ், காட் நம்மளுக்கு கொடுத்துருக்குற டேலண்ட்ஸை வச்சு நம்ம ரொம்ப ஹாப்பியாக மற்றவங்க முன்னாடி ஷைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வச்சோன்னா இந்த மாதிரி தான் இந்த குட்டி ஸ்டார் மாதிரி நம்மளும் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். இதை தான் மத்திய 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காங்க. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது.